ஹாய் காய்ஸ், நாங்க தான் உங்க ஜிகே மெமரிஸ். எங்கடா காயு காணும்னு பாக்குறீங்களா? காயு வந்து இன்னைக்கு எனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. சண்டே ஸ்பெஷல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புக்கு பீட்ரூட் பொரியலா? சார் நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க சார். ஓகே, எங்க இருக்க காயத்ரி? கொஞ்சம் வரியா? பாருங்க, வீடியோ ஃபுல்லா காயத்ரி தான் வருவா. நல்லா சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டேன், சமைப்பான்னு சொல்றேன். சொல்லிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ண போற? அது தெரியுது, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். சமைக்கலாம் கத்துட்டியா காயத்ரி? சின்ன வயசுல நீ வீட்டு வேலைக்கு எல்லாம் போனா தானே காயத்ரி? என்னென்ன பண்ணுவ காயத்ரி? 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. மாசமே வா? எத்தனை மணிக்கு போவ, எத்தனை மணிக்கு வருவ? காலையில 5 மணிக்கு போயிட்டு காலையில 10 மணிக்கு வந்துருவேன். காய்ஸ், அங்க பாத்தீங்களா பக்கத்துல மாதுளை இருக்குல்ல, அந்த மேடம் 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை அழுக வச்சிருக்கா. கேட்டா உரிச்சு தர்றதுக்கு ஆள் வேணுமா? எவ்வளவு பேசுறா தெரியுமா? கடுப்பாயிரும் அந்த டைம்ல மட்டும். எனக்கு ஏனே தெரியல. மூச்ச பாருங்கல்ல. ஒரு விஷயத்த பழக்கம் பண்ணி கொடுத்துட்டேன். முடியும் போது பண்றமா, முடியாத போது நீ தான்டா பண்ணிடணும். உச்சி கொடுத்தா மட்டுமே தான் சாப்பிடுவேன். உரிக்கவே மாட்டேன். அதை அழுகி வெளியே எடுத்து போட்டாலும் பரவாயில்ல. ரெண்டாவது இந்த வீட்டுல அந்த பழமா வராது. பரவாயில்ல, நீ வாங்கி தரத்தவல்ல. நக்கல் மட்டும் அவனுக்கு குறையாது இல்ல. எனக்கு பிடிக்கும்னு தெரியும், அதனாலதான் வாங்கிட்டும் வரேன். அதை உரிச்சு கொடுக்கறது எப்படி 2 டேஸா நான் தானே எல்லாத்தையும் செய்யறேன். அது உரிச்சு மட்டும் சாப்பிடலாம்ல நீனும்? நீ உரிச்சு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். உனக்கு ஒரு பூஜை அமத்தெல்லாம் யாருக்கு இருக்குது? அப்ப நான் சாப்பிட மாட்டேன், அப்படியேதான் இருக்கும். போக நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு சத்தியமா டென்ஷன் ஆயிட சொல்றானே. அப்படிதான் பேசுவேன். ஒருத்த காண்டு மாதிரி என்ன ஒரு மாதுளை பழம் உரிச்சு நீ கத்தனா வாய் கிழிச்சு விட்டுருவேன் புறம்போக்கு. மல்லிப்பூல வச்சு எங்க போயிட்டு வந்த? போயிட்டா பாரு. எதனா கேட்டனா ஓட்டுருவா. வருவா பாருங்களா இப்ப கொஞ்ச நேரத்துல. சரியான ஆள் இது. திருட்டு கொட்ட நாய் வந்து பாரு, புறம்போக்கு மாதிரி வந்து பாருங்க. என்ன பூல நசுங்கி ஒரு மாறிக்கிற? வடிவேலு சொல்லுவாரு, ஏடா கருப்பாயிச்சுட்டோம் நீ கையை தட்ட பிடிச்ச அப்படின்னு. எல்லாரும் வாங்க. வடிவேல் தான் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு கை கூட பிடிச்சிட மாட்டா காயத்ரி. அட்ரஸ் தான் காயத்ரி கேட்டிருப்போம். அவரு என்னைக்கு எடுத்துட்டாரு. பூவெல்லாம் அதுவே அத்து போட்டு நிற்கும். ஏன் நீ வர வர ரொம்ப சண்டே பேட் டேவா ஆக பாக்குற? எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க இருந்தா, ஜென்ஸ் இருந்தா சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் எல்லாம் இந்த மாதிரி நச நச நசன்னு எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்களா கைஸ்? வீட்டுல சண்டை எப்படா வலிக்கலான்னு காத்துன்னு இருக்குங்க. பாருங்களேன், அந்த ட்ரேவை கீழே விழுந்துரும் உங்களுக்கு பிஞ்சு. எனக்கு என்னன்னே தெரியல கவி. கடுப்பா இருக்கு கவி. ஏன்பா? ஏன்னா நீ அவ்வளவு டென்ஷன் பண்ற கவி. அப்படிலாமான்னு தோணுது வர ஆட்டுறதுக்கு. அந்த கத்தி ரொம்ப டேமேஜ். இந்த பக்கம் பிடிக்கதா அந்த பக்கம் வெட்டுறதாலே தெரியாது. அதை வச்சு நீ எதை வெட்ட வரியா? காயத்ரி, இன்னொரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும். ஆமா, அது யாரு? அது உன் கண்ணத்துல இருக்கிறாங்களே பருவலாம் வந்து என்னன்னு கேட்டேன். பருவா தெரியலடா, மூஞ்சில பரு வந்துச்சு. மூஞ்சில வரக்கூடாது. ஒரு வாட்டி ஞாபகம் தான் காயத்ரி, சின்ன பருவ தூக்கிட்டு வந்து என்கிட்ட கட்டி வட்டிக்குதுடா. அவ்வளவு பெரிய கட்டி வச்சு நானே சுத்தி நிக்கிறேன். கம்முன்னு ஜம்முன்னு வண்டி ஓட்டிக்கணும் உன்னை தீர்த்துன்னு. ரவேன்னு ஒரே ஒரு புள்ளிதான் காய்ஸ். அது என்ன ஐயோ பருவ செஞ்சு கட்டி வந்துச்சுன்னு. என்ன பண்ண நைட்டு? நீ என்ன நான் என்ன பண்ணேன்? சனியன ஒழுங்கா கேளு. யாருன்னா அசிங்கமா நினைக்க போறாங்க. பதில் சொல்லு. என்ன பண்ண நைட்டு? நீ என்ன? எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணலையே. எதுக்கு தூங்க விடாம நான் அடிச்சேன்? நான் எப்ப அடிச்சேன்? அந்த இது பெரிய ப்ரொஜெக்டடா இருக்குது. எத்தனை
எத்தனை அடி அடிச்ச? அநேகமா ஒரு 15-20 அடி அடிச்சிருப்ப. நானா? நான் எப்படி அடிச்ச லூசு? நீ அடிக்கல. சத்தியமா நான் அடிக்கவே இல்லை லூசு. அடிக்கல. அடிங்க திரும்ப குதிச்சு மாதிரி பேசினாதான் டென்ஷன் ஆயிடுவேன். சேம் டியூ. நான் எப்போ ஒண்ணு அடிச்சேன்? நீ ஒரு 15-20 அடி நீ அடிச்ச. அடிச்சியா இல்லையா? கம்மியா சொல்றேன். கரெக்டா சொல்றேன், அவ்வளவுதான் அடிச்ச. பத்துமா கை உனக்கு அது? போதும். அதுக்கே அசந்துட்டு தானே கீழே விட்டேன். அக்கத்தை படுறா. ஏய் நேத்து நான் கொசு கச்சிச்சு கவி கழுத்துல. கட்டுங்க வா. பார்க்கவி கழுத்தெல்லாம் புடிச்சு அந்த கொசு கடிச்சு பராண்டி வச்சிருக்கு கவி. தெரியலடி இதுல கேமரால. தெரியலையா? ஆமா அங்க ஒரு கொசு. அப்புறம் வேற என்னமா இப்படி கடிச்சிருக்கு கொசு? தீ கொளுத்தி வைக்க மாட்டேன், ஒன்னும் பண்ண மாட்டேன். கொசு செத்துரும்ல, கொசு சாவடிக்கலாமா? அதெல்லாம் எவ்வளவு என்ன கடிக்கிறது நியாயமா? அப்ப அந்த கொசு தட்டி விடு. வர வர கொசு தொலை தாங்கல. ரொம்பவே தாங்க முடியல. அப்புறம் இன்னைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. அந்த சாமி ரூம் இந்த மூளைக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா கிழக்கு இப்படிதான் பாத்திருக்கான். அது தெரியாத நாங்க இத்தனை நாள் இங்க வச்சு சாமி கும்பிட்டு இருந்திருக்கோம் இல்ல காயத்ரி? வாஸ்து சரியில்லாம சாமி கும்பிட்டதுனால எங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. சோ இப்ப வந்து சாமி எல்லாமே மாத்தி படுக்கையுமே கட்டிலையுமே சரி தப்பாதான் போட்டு இந்நாள் வரைக்கும் படுத்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வீட்டையே ஃபர்ஸ்ட்ல இருந்து மாத்தி அந்தந்த வாஸ்து பிரகாரம் வைக்கணும். எனக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க காட்டுறது எனக்கு சரியில்லை, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டைவர்ட் ஆகுது. ஒண்ணு பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். இங்க பாரு காயத்ரி, இப்ப எப்படி இருக்கு? நான் அப்படியே இங்க இருந்து ஒரு கேமரா எடுத்து பண்ணிடுவேன். என்ன பண்ண எத்து போடுவியா நீ? என்ன மயிறு கூட போட மாட்டேன். அந்த சண்டைக்கு அந்த 1 மணி நைட்டுக்கு எழுப்பி எல்லாரையும் எழுப்பி ஒரு பொருளைய கழிப்பு விட்டு உடந்துக்கிறேன். ஒரு நாள் சண்டை காய்ஸ், நான் கூட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டு வந்துட்டேன். நான் அவளை அவங்க அம்மா வீட்டுல விட்டு வந்தோடனே நான் வந்துட்டேன். எங்க அம்மா விடு, நீ மட்டும் இஷ்டத்துக்கு அம்மா விடுன்னு ப்ரொஜெக்ட் பண்ற. எனக்கு பெத்ததுமே இல்லாம நான் போட்டோ மாட்டி வச்சிருக்கேன். நீ என்ன போட்டோவே வச்சிட்டீங்களா? நீ என்னன்னா அம்மா விட்டுக்குங்கிற. என்னடி உங்க அப்பா அம்மா போட்டோ இது வைக்காத இருக்கிற, பூ வைக்காத இருக்க? இன்னும் அது கொஞ்சம் சில வேலை இருக்கு. துடைக்கணும், பொட்டு வைக்கணும். இன்னைக்கு எங்க ஊர்ல இன்னைக்கு திருவிழா. இன்னைக்கு திருவிழா இல்ல திருவிழா. நாங்க வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து திருவிழா போறோம். அதையும் நாங்க இது கூட போடுவோம். இது கூட இல்ல, அது தனியா போடுவோம். இல்ல இது கூட போட்டுடலாம். 1 டே ஃபுல்லா சண்டே எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, ஐ லவ் யூ. இன்னைக்கு டே ஃபுல்லா எப்படி போச்சு எங்களுக்கு அப்படி சொல்லி மட்டுமே தான் உங்கள்ட்ட இந்த வீடியோ போட போறோம். இன்னைக்கு திருவிழாவுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திருவிழா பேய் அட்டன் பண்ணி. திருவிழா பொங்க போகும் திருவிழா என்ன பேர் ரீல்ஸ் எடுத்து போடுறோம். சோ கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு என் செல்லம் என்ன ட்ரெஸ் போட போற? நான் இன்னைக்கு சாரி கட்டப்பேன். எந்த சாரி காயத்ரி கட்டுவ? அதான் கவி தெரியல. அந்த நான் ஒரு சாரி சொன்ன பத்தியா, கொஞ்சம் காஸ்ட்லி டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி கட்டேன். எனக்கு பிளவுஸ் அதான் பின் பண்ணுவிய, நீ ஏதோ ஒண்ணு பண்ணுவியா, அந்த மாதிரி பண்ணிக்கோ. காயத்ரி சாரி கட்டினா இந்த மகாலட்சுமியே இறங்கிற மாதிரி இருக்கும். எட்டு செருப்ப மகாலட்சுமி முன்ன காய்ட்டு பாத்துருக்க மாட்டானடா இவன். இந்த பக்கம் திரும்ப புறம்போக்கு, அந்த பக்கம் யாரு இருக்கிறாங்க? மயிறு தான் தெரியுது, மூஞ்சே தெரியல. ஐயோ காயத்ரி கால் வருது காயத்ரி. நம்மள ஃப்ரெண்டு மீட் பண்ண வரேன், நாங்க வந்துட்டாங்க போட்டு. இப்ப என்ன சொல்லுவேன்? நீ சமைச்சு வைக்கிறியா? வீடியோ அந்த போன் இருக்குல்ல, அதை வச்சு போட்டேரு. ஓகேவா? நான் வந்துடுறேன். ஓகே பை சொல்லு காயத்ரி. ஏய் ஆஹா ஓய் ஹே இங்க பாரு. என்ன
ஒண்ணும் இல்ல. வாழைப்பழம் வேணுமாடி, வரும்போது வாங்கிட்டு வரவா? நீ ஒண்ணும் பார்த்த நான் நினைச்சேன். இங்க வாயா. எதுக்கு இப்ப நீ என்ன திட்டினே இருக்கிற? லைட் இரு, சும்மாவே உன் மூஞ்சி தெரியாது, நான் லைட்டை சுத்தி போட்டுக்கிறேன் இரு. எதுக்கு நீ வந்து என்னை வந்து கண்ணா இப்ப எதுக்கு நடிச்ச அதை சொல்லு. ஆ கவி இன்னொரு காலை வெட்டி இருப்பேங்க பாரு, கையில கத்தி வச்சிருக்கேன் நானு. என்கிட்ட மன்னிப்பு கேளு. இப்ப ஜிங்கு ஜிங்குன்னு எங்க ட்ரெஸ் கிச மாத்தின்னு கிளம்பி நிக்கிற நீ? அந்த சென்ட்டை எடுக்காத கவி, அடிச்சு போடுவோம் கவி நானே. ஆமா இம்ப்ரெஸ் வரும் உன் மேல, இம்ப்ரெஸ். நான் ஆசாசியா கவிக்கு இந்த என்ன பாறேன், என்ன பாறேன். ஆடு சூத்தாடினே இரு கவி. எனக்கு உன் மேல கொல்ல கோவம் இருக்கு, எனக்கு உன் மேல இருக்கு வெறியாவது எனக்கு. ஏண்டா நான் வந்து என் கூட வெளியே வரும்போதெல்லாம் அழகா கிளம்புடா, சந்தனம் போடுறான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். கைஸ் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை கைஸ், இன்னைக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வராங்க, அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக தான் கவி போகிறாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வரதுக்காக இப்போ வந்து தலைவர் இவ்வளோ இதுவாக கிளம்பிட்டு போயிட்டுருக்காரு. செயின் போடு சாமி கழுத்தில். வாங்கிட்டாவா? அது 350 ரூபா குத்து, உனக்கு எவடா அந்த செயின் வாங்கி குத்துக்கிறது? சும்மாவா வருது 350 ரூபா? அதெல்லாம் ஒரு செயினாவா? வாங்கி கொடுக்கும் போது அப்படியே வக்கனையா பேசுன. ஏய் நான் உனக்கு எது பார்த்து பார்த்து ஆசாசியா வாங்கி கொடுத்தாலும் அது உனக்கு அழகா இருக்குது. ஆமா தேங்க் யூ டா. தேங்க் யூ ஸ்ருதி. ஸ்ருதி யாருடா? அது ஆள். எதுவும் ஆளு? உங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பின்னாடி. எங்க அம்மா உன்னை உதைக்கிறதுக்கே பின்னாடி வந்து நிக்கிறா பாரு, பாத்தியா? கேக்குது போல பாவம். போட்டோ வச்சு விட்டு ஒரு வேளை சோறு போடாம உங்களை இப்படி பண்ற பத்தாது. எங்க ஆயா வேற உங்கள்கிட்ட வந்து மாதிரி முடியும். ஏய் ரொம்ப ஓவரா பேசாத. காயத்ரிமா செயின் எங்க காயத்ரிமா? கருப்பு கலர்ல ஒரு செயின் வச்சிருக்கேன். எங்க இங்கே தான்டா எங்கேயாவது இருக்கும் இல்லையா? கவி இல்ல சேர்லாம் வேணாம் கவி. எங்க அந்த உன்னோட கருப்பு கலர் பேக் எங்க? கத்திய முதல்ல புடி, நான் வச்சு ஆட்டம் காமிச்சுக்கிறேன். புரியுத? நீ எதுக்கே தர போவேன்னா கத்திய தூக்கி எங்க வைக்கிற? கவி அந்த கருப்பு கலர் பேக் எங்க கவி? எதுமா என்ன கருப்பு கலர் பேக்? நம்ம அது வெளியில இருக்கியா? கண்ணு மேல எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்குள்ள இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அதை உருப்படியாக வைக்கிறது கிடையாது. நேற்று படத்துக்கு போயிட்டு வந்து அப்படியே கிடக்குது எல்லாம் உள்ளேயே. கவி கவி வா, கேச்சிச்சி வா. நான் தான் பார்த்தேன் ட்ரெஸ் எடுக்கணும். இங்கே பாருங்க நான் எவ்வளோ ஆசையாக உனக்கு இந்த செயின் நான் வாங்கி கொடுத்தா. இது நீ அறுத்தே போட்ட சண்டையில நான் போய் திருப்பி தேடி அந்த கோயிலேருந்து எடுத்து போட்டு வந்தேன். சரியா? நீ தான் அதை பேசுறதுக்குலாம் தகுதியே இல்லாத ஆளு. ஏய் ரொம்ப ஓவரா பேசாத, வாய் கீசிடுவேன். நீ வாயை மூடு. காசு என்ன கொடுக்குறது? என்ன காசு? சரி நீ எதுவும் கொடுத்தல. காய்ஸ் இது வந்து காய் எனக்காக வாங்கி கொடுத்தது. ஏன்னா இன்சுலின் இப்போ அதிகமாக கொடுத்துருக்காங்களா, அப்படி எதனா ஆகும்போது ஏன்னா ஸ்வீட்ஸ் எதனா சாப்பிட சொன்னாங்க. அது சரி இது வட்டா எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ நல்லா பெருசாக பண்ணி கொடுக்கவே. பண்ணுடா, காசு வந்தது தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணாமல் காயத்ரி ஃபோன் கொடுக்குறது. ஃபோன் எங்கே எங்கே கவி ஃபோனு? என் ஃபோன் நீ தான் வைக்கணும். பாரு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது பாரு. கவி கவி ஃபோனு அந்த ஃபோன்லேருந்து ஃபோன் போடு. எனக்கு ஃபோன் வேணும்னு சொன்னேன். அந்த ஃபோன்லேருந்து ஃபோன் போடு.
ஓ இதுலேருந்து ஃபோன் போட்டால் அதில் போகுமா? இது எப்படியே போடலாமா ஃபோனு வீடியோ எடுத்துக்கிட்டே? இரு இடையே வாங்க தான் இங்கே வச்சிருக்கு. ஏய் என் பாக்கெட்டில் வந்து ஆனால் இருக்கிற பாரு கவி, எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணாத கவி. நல்லா இருக்கா காய்ஸ்? என் அவுட்ஃபிட் வாங்கிட்டு வந்துருக்கேன் சாமிக்கு. அந்த ஸ்லாப் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துக்கிறோம். தேவையே இல்லை, அது ஒரு செலவு ஒரு சாமி செலவு. எடு எடு சாக்கி எடு. என்ன புதுசாக போற போக்குல எவ்வளோ வேலை சொல்லிட்டு போற நீ, மனுஷியா மாடா நானு? கவி போனமா வந்தமான்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கவி என்னை விட்டுட்டு நீ போற. பாப்பாக்கு பை சொன்னு சொல்றேன். சொல்லிடுறேன். பாய். ஏய் பாப்பாக்கு ஏய் எருமை மாடுது, யாராவது பார்த்துட்டு போறாங்க. பாய் பாய், பார்த்துப்போ. பாய் சீக்கிரம் வா. ஓகே காய்ஸ், கவியுமே போயிட்டாங்க. அவங்க கவி கிளம்புனாங்க அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா நான் தனியாக இருக்கணும், வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது. அவங்க இருந்தால் இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே வேலை செய்வேன். இதெல்லாம் சும்மாவே செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ கூட இப்போ சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த விலாகில் எல்லாமே அடங்கும். இன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லி இந்த விலாக் போயிடும். அதை தாண்டி சமைக்கிறதுமே இதில் வந்துடும். இன்னொன்று பானிபூரி சேலஞ்சில் கேட்டிருந்தீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் தான் எல்லா வேலையுமே செய்யணும் அப்படின்ட்டு. அந்த சேலஞ்சுக்குமே இது வந்து அக்செப்ட் ஆகிடும். ஏன்னா நான் தான் இருக்கேன். ஸோ நான் மட்டுமே தான் இப்போ எல்லாத்தையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். வீடு முழுக்க பார்த்துருப்பீங்க, வீடு முழுக்க டர்ட்டியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட காட்டுறது என்ன அப்படின்னா, ஓகே இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கருவாட்டு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் அது 1 by 1 உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இதை சமைக்கிறேன். ஓகே, கேமரா பிடிக்க ஆள் இல்லை. ஸோ நான் ஒரு ஆளை தான் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். என்னால் சில விஷயத்தெல்லாம் காமிக்க முடியல. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தாராளமாக நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் நான் பெரிய வெங்காயமே கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா கவி சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டு செய்யலான் இருந்து கட் பண்ணி வச்சேன். கவி என்ன பண்ணாங்க, காலையில் சாப்பிடும் போது ஆம்லேட் வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. வெங்காயம் கட் பண்ணாங்க. அப்புறமா அவங்க ஆம்லேட் சாப்பிடவே இல்லை, நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால் அந்த வெங்காயம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பெரிய வெங்காயத்தையும் நான் இதிலேயே போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் தான் போட்டு சமைப்பேன். பூண்டுமே இதில் நான் போட்டிருக்கேன். போட்டு நான் கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் போட்டு நல்லா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். முருங்காலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சமைக்கிறதுக்கு. ஆனால் முருங்காலாம் எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆகிடுச்சு. அது சரியில்லை. ஸோ அதை வச்சு நம்ம சமைச்சோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் முருங்காலாம் போட்டுக்கல. நான் வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு. கவிக்கு பீட்ரூட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக பீட்ரூட் பொரியலுமே பண்ணிக்கலாம். அவங்க இப்போ எப்படியுமே போயிட்டு ஒரு 1 மணி நேரமாவது ஆகிடும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். சரி, அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி திருவிழா இருக்குது. இந்த திருவிழாவுக்கு போகணும். நேற்று தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ தான் தெரியுது, டெய்லியுமே அந்த கோயிலை நாங்கள் பார்க்குறோம். ரீசெண்ட் டேஸாக ஒரு 3-4 டேஸாகவே என்ன அப்படின்னா ஒரே பேனரு, லைட் செட்டிங்கு அப்படின்னு இருக்கவும் சரி ஓகே ஏதோ திருவிழா இருக்க போல் அப்படின்னு நினச்சோம். அப்புறமா தான் தெரியுது இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வந்து திருவிழா அப்படின்னு. சரி ஓகே, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம்.
நானுமே ரெடி ஆகிட்டு போகலாம். இன்னும் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் திருவிழாலாம் அட்டன் பண்ணி. இந்த வருஷமாவது கண்டிப்பாக போகலாம். ஏதோ ஒரு கோவிலில் ஏதோ ஒரு சாமி, எல்லா சாமியும் ஒன்று எப்போவுமே நான் நினைக்கிற ஒரே விஷயம். அதனால் கண்டிப்பாக போய் திருவிழா போய் அட்டன் பண்ணுறோம். திருவிழா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் எங்கள் கூடயே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் தக்காளி கொஞ்சமாக போட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நான் இப்போ இதில் வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் புளி தண்ணிலாம் ஊற்றி நம்ம இதை கொதிக்க வைப்போம். அந்த கேப்பில் நம்ம போயிட்டு கருவாடு வந்து ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். ஸோ ஹாட் வாட்டரில் கருவாடையுமே வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். வாழை கருவாடு தான் வாங்கியிருக்கேன். வாழை கருவாடு போட்டு சமைக்கலாம் அப்படின்னு. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணி, அந்த கேப்பில் வந்து புளித்தண்ணிலாம் நம்ம கரைச்சி வச்சுப்போம். பார்த்திங்களா, இந்த மாதுளம்பழத்தை தான் அவங்க சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நானே மாதுளம்பழத்தை உரித்து சாப்பிட்டுப்பேன். கவி கொஞ்சம் வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கவி வந்து டெய்லியுமே எனக்கு மாதுளப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்களே உரிச்சுமே என்கிட்ட கொடுத்துருவாங்க நான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக வாங்கிட்டு வந்து வச்ச மீனுக்கே இருக்குது, அவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் சண்டையாக போயிட்டு இருந்ததா தரவே இல்லை. அதனால் நீ ஏன் உரிச்சு கொடுக்குற வரைக்கும் அதை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீராப்பில் இருக்கேன். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கவி வந்ததுமே அதை உரிச்சு எனக்கு கொடுத்துருவாங்க, எனக்கு தெரியும். அந்த அவ்வளோ தைரியத்தில் தான் நான் கவி அந்தளவுக்கு பேசினேன். இப்போ நான் வந்து புளி கரைச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் அக்கா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புளியெலாம் கரைக்கும் போது இந்த மாதிரி விதை வருமா, இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தாயபாஸ் விளையாடுறப்போ யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு ஞாபகம். திரும்ப எப்போ அந்த மாதிரிலாம் ஒரு நாள் வராது. அவ்வளோதான், முடிஞ்சு. நான் இப்போ இந்த புளி கூடயே மிளகாத்தூளியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆமாம், ஏன்னா நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ குழம்புலையுமே கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு எடுத்துப்போம். நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்துட்டு நல்லா இது வதங்கிடுச்சு. ஸோ இந்த கேப்பில் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடெலாம் ஆட் பண்ணிக்கலாம். காயுமே பாதிக்கு பாதி வெந்து தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கருவாடெலாம் ஆட் பண்ணிட்டு, கருவாடு நிறைய வாங்கல, கொஞ்சமாக தான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்மெல் மட்டும் இருந்தால் போதும் அப்படி. நான்லாம் சாப்பிட மாட்டேன், கவி மட்டும்தான். ஸோ அந்த ஸ்மெல் மட்டும் இருந்தால் போதுமே அப்படின்ட்டு கொஞ்சோண்டு தான் வாங்கியிருக்கேன். இது இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகட்டும். நமக்கு வந்து இந்த கிரேவி சைடில் கிடைச்சாவே போதும் நமக்கு. ஸோ எங்கேயுமே சாப்பாடுமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாதமே வெந்துடும். ஸோ வெந்ததும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோன்னா, பீட்ரூட் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து பீட்ரூட் வந்து எப்படி சொல்கிறது,
சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். எனக்கு கவிக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா நல்லா இருந்துச்சு, கவி சாப்பிட்டாங்க. ஆனால் கவிக்கு ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா கட் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி சீவலில் வச்சு சீவி அந்த மாதிரி சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது இஷ்டம். அதனால சரி ஓகே, டைம் எடுக்கும் நமக்கு, இதில் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியே சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் கவிக்காக தான். இதுவே போதும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்கு வேறு பாயில் பண்ணுவேன், அதுவே இருந்தால் போதும். ஆனால் பீட்ரூட் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு தான் இருக்காங்க பீட்ரூட் செஞ்சு கொடு அப்படின்னு. சரி அது இல்லாமல் எதனா ஒரு காய் வந்து ஆட் பண்ணிக்கணும் டெய்லி அவங்களுக்கு அப்படின்னு. இதை இப்போ தான் கரெக்டாக கவி வந்து வெயிட் லாஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட் லாஸும் இப்போ தான் கொஞ்சம் போயிட்டுருக்குது. பட் சேம் டைம் இன்ஜெக்ஷனுமே அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஃபுட்டை வந்து சொதப்பிடக்கூடாது. ஏன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெடிசன் வந்து ஃபுட்டு தான். ஸோ ஓகே, அதை கரெக்டாக நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு டெய்லி ஒரு காய் வந்து அவங்களுக்கு நம்ம ஆட் பண்ணிடணும் அப்படின்னு. எது செஞ்சாலுமே சரி, இப்போ நான் நான்வெஜ் எடுத்து வீட்டில் கறி மீன் எதனா ஆக்கி சமைச்சிருந்தா கூட கறிக்கு ஒரு காய் செஞ்சு கொடுத்துருப்பேன். போர் அடிக்குது எனக்கு, கொஞ்சம் ரொம்பவே போர் அடிக்குது. உங்களுக்கே தெரியும், கவி இருந்தாங்கன்னா என்னை போட்டு அடிச்சுட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவி இருக்கும் போது என்னை போட்டு செம்மையாக இது பண்ணிட்டு இருந்தாங்க, கத்தியை வச்சுக்கின்னு மட்டிக்கின்னு வச்சுக்கின்னு அது மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கே எப்போவுமே சரி, நாங்கள் 2 பேரே தான், எங்கே போனாலுமே சரி நாங்கள் 2 பேர் தான் போவோம். 2 பேர் போயிட்டு தான் நாங்கள் வருவோமே. என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, ஒரே ரீசனால் மட்டுமே கவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்னை கூட்டிகிட்டு தான் போவாங்க, நானுமே போயிட்டு வரதா தான் இருந்துச்சு, சேர்ந்து போகிறதா தான். சரி வேணாம் போ, வெயில் அதுமா போய் அலைஞ்சிக்கின்னு வச்சுக்கின்னு, நான் வேற டேப்லெட் எடுத்துக்கிறதே இல்லை, 1 வாரம் ஆயிருக்கும் டேப்லெட் நான் எடுத்து. நான் என்னை கொஞ்சம் கேர் பண்ணாமலே இருக்கேன், ஏதோ ஒரு இதில் டேப்லெட் எடுக்காமல் டேப்லெட் வாங்கி வச்ச டேப்லெட் இப்போ தீர்ந்துருச்சு. டேப்லெட்டு புதுசாக போய் வாங்கிட்டு வந்தேன், அது வாங்கிட்டு வந்தது இன்னமும் அப்படியே இருக்குது, பேக்கிங் கூட பிரிக்காமல் போடாமலே வச்சுருக்கேன், அது வேற போடணும். சரி இந்த டைமில் வந்து போயிட்டு வந்தோம்னா மாதிரி கேர் ஆகிடும். ஸோ எனர்ஜி வேணும், ஈவினிங் வேறு திருவிழா வேறு போகிறோம், ஸோ எனர்ஜியுமே நமக்கு வேணுமே அப்படின்னு நான் இன்னும் எடுத்துக்காமல் இருக்கேன், நானுமே போகாமல் இருக்கேன். கவியை போன ட்ரிப்பே நான் அந்த மாதிரி காய் சீவல் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க பார்த்தீங்களா இன்னும் எனக்கு வாங்கிட்டு வந்து தரவே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, சாதம் வெந்த மாதிரி ஒரு தோணுது, அது போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைங்க இன்னும் வேகலை, நான் கூட வெந்துருச்சோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். ஏன்னா அது பேர் என்னது, குழஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் ஜாஸ்தியாக இருக்குது. குழஞ்சிருச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்ல, ஸோ குழஞ்சிருமோ அப்படிங்கிற பயம்தான் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லைங்க நம்ம கவி கால் பண்ணி கவி எங்கே இருக்காங்க, போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்போம். ஹலோ 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 அம்முவா, காயுவா, யார் நீங்க? ஏய் யார் நீங்க? நீங்க தான் கால் பண்ணீங்க, மிஸ்டு கால் வந்திருந்தது, திரும்ப கூப்பிட்டா அம்மா அம்மான்னு இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? ஹலோ ஏய் பாடி பொடிலாம் சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன மேல? கட் பண்றாதா? ஐயோ கட் பண்ணிடுச்சு, கண்டுபிடி வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து புதுசாக சிம்மு வேறு ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அதுக்கு வந்து சரி ஆஃபீஸ்க்குன்னு ஒரு சிம்மு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்குன்னு ஒரு சிம்மு வேணும். ஏன்னா என்னோட பர்சனல் சிம் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. சரி ஆஃபீஸ்க்குன்னு ஒரு சிம்மு இருக்கட்டும் அப்படின்னு நேற்று போய் ஒரு சிம்மு வாங்கிட்டு வந்து இந்த செல்லில் போட்டேன்.
இதுன்னா அதுலேருந்து நான் கவிக்கு கால் பண்ணல. ஆனால் பார்த்தீங்களா என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி இது இன்னொரு நம்பர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடுக்க மாட்றாங்களே. ஐயோ எடுக்க மாட்றாங்களே. திரும்ப இப்போ போட்டால் என்ன திட்டுவாங்களோன்னு வேற பயமா இருக்கே. ஃபோன் எடுக்க மாட்றாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க. ஃபோனை எடுக்கவே மாட்றாங்க. சும்மா ஒன்று பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் கவிக்கு ஏன் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, சரி என்ன போயிட்டீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம். கேட்டுட்டு ஈவினிங் கோயில் போகிறோம்ல, ஸோ பூவு பழம் தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம போய் இந்த கூட்டத்தில் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போயே வாங்கிட்டு வந்துடுங்க, நம்ம இங்கேருந்து போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கவியை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவங்களுமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம கம்யூனிட்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்கள வச்சு கவியை வந்து ப்ராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது, ரொம்ப நாளாகவே இருக்குது. நான் நிறைய ட்ரை பண்ணேன் கவியை எப்படி ப்ராங்க் பண்ணுறது அப்படின்னு. எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. சரி கவி இப்போ இல்லை, ஏன்னா கவி நானும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம், ரெண்டு பேரும் தனித்தனியாக பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நமக்கு செம்ம சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அவங்கள்ட்ட கால் பண்ணி இந்த மாதிரி பேசி வச்சுக்கிட்டோம், நம்ம இந்த மாதிரி கவியை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி போகுது அப்படின்னு நினச்சி சரி இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஹலோ பவீனா, காயத்ரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா? கொஞ்சம் பேசலாமா? ஏய் என்ன மூட் அவுட்டா? இப்படிலாம் பேசாதீங்க, கொஞ்சம் கேஷுவலாக எப்பவும் போல ஜாலியாக ஆமாம் போடு, கொஞ்சம் கேஷுவலாக பேசுங்க. ஏய் இல்லைப்பா, நான் என்னது கவியை கொஞ்சம் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எனக்கு உங்களோட ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. சரி நம்ம 2 பேர் சேர்ந்து கவியை ப்ராங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாமே தான் கூப்பிட்டேன். இல்லை இப்போ கவி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக கவி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கேன். இப்போ வந்து ஆல்ரெடியுமே ஒரு vlog எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இங்கே திருவிழா இல்லை, ஸோ அந்த திருவிழா டைப் எப்படி போகுது அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு vlog எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி vlog எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம பேசுகிறதுமே vlogல அப்படியே தான் காட்டலான்னு இருக்கேன். நம்ம பேசுகிறதுமே vlogல போயிட்டு தான் இருக்கு. இப்போ நான் வந்து கவியை ப்ராங்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து ப்ராங்க் வீடியோ கேட்குறாங்க. ஸோ எந்த மாதிரி கவியை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் சொல்லி ஒரு பிளான் எடுக்கலான்னு ஐடியா. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நம்ம கவியை சேர்ந்து சும்மா ஜஸ்ட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் பேசி கவியை வந்து ப்ராங்க் பண்ணுவோம். அதை கவி பார்த்து கவியை ப்ராங்க் பண்ணுவோம். ஓகேவா உனக்கு? கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் பீட்ரூட்டெல்லாம் சீவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்குமே தெரியும் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இதை மாற்றிட்டு நம்ம பீட்ரூட் செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், அது பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். எனக்கு மண்டை வெடிக்குது, கறி இல்லாமல் கடுப்பாக இருக்குது.
கவி கால் பண்ணி பார்ப்போம். என்ன பாவங்க என் ஃபோனு கீழே. ஏய் ஃபோன் போட்டா எடுக்க மாட்டியா நீ? சாரிமா சொல்லு. நான் அப்படிதான் எதனா எனக்கு அடிபட்டுடுச்சுன்னா கூட இப்படிதான் இருப்பியா? ஐயோ உனக்கு அடிபடுற அளவுக்கு வீட்டுல இருந்து ரெடி ஆக போகுது. சரி சரி கவி கவி இரு. சொல்லுமா. இப்போ ரிட்டன் நீங்க வரும்போது இது வாங்கிக்கோங்க சாமிக்கு அந்த மாலை. ஓகே. மாலை மீன்ஸ் அந்த பூ மாதிரி வாங்கிக்கோங்க. சரிடி. அப்புறம் பேசினா நோய் போன் வச்சுனா எப்படி பேச முடியும்? சரி சரி ஒரு 5 நிமிஷம் இரு, நான் சொல்றது கேளு, ரொம்ப பேசாத. சரி ஏய் இருடா நான் சொல்றது கேளு கவி, டென்ஷன் ஆடும் கவி. அப்புறம் நானே வரும்போது இதை வாங்கிக்க சரியா? வரும்போது இதை வாங்கிக்கோங்க. இதை வாங்கிக்கினே கவி கவி சீக்கிரம் வா கவி, கடுப்பாகுது. கவி பேசுற இன்ட்ரெஸ்ட்லயே இல்ல. அவங்களும் கரெக்டு தான், ஏன்னா அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருந்தாலும் டென்ஷனா இருக்கு எனக்கு. நான் பேசுறதை கேட்குறாங்களா பார்த்தீங்களா? காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. சரி ஓகே. இப்போ நான் வந்து எண்ணெய் கடுகுலாம் போட்டேன், வெங்காயமும் போட்டு இப்போ பீட்ரூட்டையுமே போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கவியை பிராங்க் பண்ண போகிறோம். கவிக்கே தெரியாது, கவியை வந்து நம்ம பிராங்க் பண்ண போகிறோம். என்னன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அதான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதே தான். நான் அவங்கள்ட்டையுமே பர்மிஷன் வாங்கிட்டேன். ஸோ அவங்களுமே ப்ராங்க் பண்ணுறதுக்கு ரெடின்ட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் கவியை நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பிளான் போடுறது ஈஸியாக பிளான் போட்டுடலாம், அதை எப்படி நல்லா கரெக்டாக கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா பேசிட்டேன், இப்போ கவிலா டைம் நான் கால் பண்ணி பேசிட்டேன், அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ப்ராங்க் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது கஷ்டம் இல்லை. ஏன்னா கவி சுற்றி இருப்பாங்க, நான் எங்கே கேமரா வைப்பேன். ஸோ உங்களுக்கே தெரியும், வீடு இதுதான், வீடு இவ்வளோதான் வீடு. நான் எங்கே கேமரா வச்சாலுமே கவிக்கு தெரிஞ்சிடும். நான் ஆக்சுவலாக கவியை வந்து இப்படி பெட்டுக்கிட்ட கவியை உட்கார வச்சு இங்கேருந்து பிளான் பண்ணலாம்னு நினச்சேன். அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா மெடிசன்ஸ்லாம். ஸோ அந்த மெடிசன் பின்னாடி என்னோடய ஃபோட்டோ ஒன்று பீரோவில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு அந்த ஃபோட்டோக்கு இதுக்கும் நடுவில் கேமராவை செட் பண்ணிடலாம். அங்கே செட் பண்ணிவிட்டு கவி இங்கே உட்காந்துருக்கும் போது நான் இங்கே அப்படியே படுத்துக்கிட்டே கால் பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இதை வந்து கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா கவிக்கு கொஞ்சம் கூட டவுட்டு வந்துடவே கூடாது, கரெக்டாக பண்ணிடணும். நம்பிக்கை இருக்குது, சூப்பராக கவியை வந்து நான் ப்ராங்க் பண்ணிவிடுவேன். அப்படி அதே சமயம் பயமாக இருக்குது, ஏன்னா கவி அடிச்சிருவாங்க, டக்குன்னு அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, சடனாக அடிச்சிருவாங்க. அது வேறு பயமாக இருக்குது, உதவி தான் வாங்கணும் அப்படின்னு. சரி பார்ப்போம், விடுங்க, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சரியாயிடும், எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டே உப்பு போடவே இல்லை, நான் உப்பு போடாமலே வச்சு பேசிட்டு இருக்கேன். சும்மாவே என் சாப்பாடை சொல்ல முடியாது. ஏதோ கவிதா நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. பார்த்தீங்களா பீட்ரூட் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம். இங்கே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குல்ல, பாத்திரம்லாம் கழுவ கிடக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் வாஷ் போகிறேன். வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் உங்களை நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஓகே காய்ஸ், நான் வந்து இப்போ வந்து பாட்டு போட்டுட்டு வேலை செய்ய போகிறேன். ஏன்னா சொல்லி கவி வெளியே போயிருக்காங்க, என்னால் இது பண்ண முடியாது, வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை செய்ய முடியாது. நான் வந்து அங்கே பார்த்தா தெரியும், நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து அங்கே போட்டுட்டேன். ப்ளஸ் துணியுமே மேலே தான் இருக்குது, சைட்லேயுமே துணி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த துணியுமே நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இந்த வீட்டெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு
இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு ப்ளஸ் வந்து இங்கேயுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே செய்யணும். எனக்கு கேமரா பிடிக்க ஆள் இல்லை. ஸோ நான் ஒரு ஆள் மட்டும்தான். இதை நான் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவேன். அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் வந்து நான் பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வீட்டில் கரண்ட்டு வேறு இல்லை, கரண்ட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா, இது வந்து மீஷோவில் கவி என்ன பண்ணாங்க, ஆர்டர் போட்டாங்க. கவிக்கு இந்த மாதிரி வீடை ப்ரெசன்டபுளாக வச்சுக்க பிடிக்கும். ஸோ அதனால் கவி இதை மீஷோவில் ஆர்டர் போட்டாங்க. நேத்தி தான் வந்துச்சு. நேற்று ஈவினிங்காக இருக்கும். நேற்று நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம். படத்துக்கு போனப்போ தான் ஆர்டர் வந்தது. ஸோ அவங்கள வந்து நாங்கள் தேட்டர்கிட்ட வர சொல்லிவிட்டு வெளியே போய் படம் கூட கவி பார்க்காம வெளியே வந்து இதுக்காக வந்து வாங்கினாங்க. இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தா எடுத்து பாருங்க, குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குது. இதை போய் எதனாவது வைப்பாங்களா? அதை பாருங்களேன். இது வந்து ஒரு இதுவே கிடையாது, ஒரு பிளக்கே கிடையாது. இது குழந்தைங்க விளையாடுற பொருள் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் இதில் கவி என்கிட்ட காமிக்கும் போது இது ஃபுல்லாக இதிலலாம் லைட்லாம் எரிஞ்சிச்சு. இதில் எல்லாத்துலேயுமே லைட் எரிஞ்சு அப்படி தான் காமிச்சிச்சு. ஆனால் இதில் பார்க்கும்போது ஒயர் செட்டிங் பல்ப் எல்லாமே இருக்குது, ஆனால் எரிய மாட்டேங்குது. நேற்று வந்த உடனே நாங்கள் ஈவினிங் வந்து லைவ் போட்டிருந்தோம்ல, லைவ் முடிச்சுட்டு வந்து இதை போடலாம் அப்படின்னு சொல்லி இதை கனெக்ட் பண்ணுறாங்க. இது ஓடவே இல்லை. எனக்கு செம்ம கோவம். காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. ₹1 சம்பாதி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி நேற்று கவியை நேற்று அவ்வளோ சத்தம் போட்டேன். இப்போ இது சும்மா கிடக்குது, என்ன பண்ணி தொலையிறது. சரி விடுங்க காய்ஸ். பாட்டு கேட்டே கொஞ்சம் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிரும். நீங்கள் தாங்க எப்போ ஃபோன் போட்டீங்க? நீங்கள் எப்போ ஃபோன் போட்டீங்க? நானா? நான் சும்மா பார்த்துனுக்குறேன். ஏன் அண்ணா தூங்கிட்டு இருக்கேன்டா. சொல்லுடா, என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? ஐயோ கவி, நல்லா பேசாத கவி, பேசாத. விளாக்லாம் இல்ல, பேசாத அப்படிலாம். சரிண்ணா, நான் வீட்டில் எந்த வேலையும் செய்யல. எனக்கு டயர்டாகுது கவி, நான் பத்துட்டேன் கவி. நான் நீங்கள் போனதுமே
உண்மையாக தான் கவி, நான் பார்த்துட்டேன். வீட்டில் எந்த வேலையும் செய்யல. தொடச்சி துணியை துவைச்சு போட்டு வச்சு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யல பைத்தியமே. சாப்பாடு மட்டும் செஞ்சேன், காயெல்லாம் எதுவும் செய்யல. அந்த குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தியா, அந்த குழம்பு மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கப்பா நான் படுத்துட்டேன் கவி, டயர்டாக இருந்துச்சு, முதுகுலாம் வலிக்குதுன்னு பார்த்துட்டேன் கவி. நான் வெயில் ஆயிடுச்சு, நானே கடுப்பு கூட்டிட்டு வந்துக்கிறேன். நீ வேற கடுப்பு வைக்கிறீங்க. உங்கள்கிட்ட பேசினாலும் நிம்மதியா இருக்கும் பேசுங்க. ஏன் என்னாச்சு? ஒண்ணுல சரி சரி வா, வீட்டுக்கு வந்து பேசலாம். நான் எதுவும் வாங்கல, வந்துட்டு உன்னை கூட்டு வந்து என்ன என்ன கூட்டின்னு வந்து வாங்கணும்? டைம் என்ன ஆகுது இப்போ? மணிண்ணா? சரி வெயிடி, கோயிலுக்கு கிளம்பு வை. கிளம்புறேன். ம். பாவம், நான் வீட்டில் எந்த வேலையும் செய்ய நினச்சிட்டு இருக்காங்க. செலவிடுங்க. மணி இப்போ 3 மணி ஆகுது. நான் இப்போ தான் எல்லா வேலையும் காலைல ஆரம்பித்து இப்போ தான் பண்ணவங்க. காலைல போனவங்க 3 மணி ஆகுது. இப்போ தான் ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ டைம் ஆகுது 6 மணிக்கு நமக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும். தீமிதி திருவிழா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நானுமே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கழுவி விடணும், அதை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். நான் வீட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப்லாம் போட்டுட்டேன். ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. பாத்திரமும் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். தண்ணி பிடிச்சிட்டேன். வெளியிலையும் எல்லாம் க்ளீன் பண்ணி கோலமும் போட்டாச்சு. துணியெல்லாம் துவச்சி காய வச்சிட்டேன். தண்ணியுமே பிடிச்சி வச்சுட்டேன். எல்லா வேலையுமே எனக்கு முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு பக்கெட் மட்டும்தான், அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நிரம்பிடும். எல்லாமே மடித்து நான் பீரோலையுமே நீட்டாக அடுக்கி வச்சிட்டேன். நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க பானிபூரி சேலஞ்சில் இந்த மாதிரி 1 டே ஃபுல்லாக நீங்கள் தான் எல்லா வேலையுமே செய்யணும், அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னீங்க. இதுவே அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். நானே எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிட்டேன். கவி வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, கவி ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போனாங்க. டைம் வந்து 4 மணி ஆக போகுது. கவி இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணி நான் வந்துட்டுருக்கேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துடுவாங்க. டைம் 4 மணி ஆக போகுது. நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் காலிலேருந்து சாப்பிடல, வேறு ரொம்ப கேராக இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்து நம்ம திருவிழாவுக்கு கிளம்பலாம். அதுக்குள்ளே கவியும் வந்துடுவாங்க. ஓகே, நான் தலைவரே போதுமா நேரம் உங்களுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு? போயிட்டு 1 மணி நேரத்தில் வரேன். நீ தான் 1 மணி நேரத்தில் வராளா? மணி 4 போகுது கவி. ஆமாம். ஏய் டென்ஷன் பண்ணாத. சாப்பிட்டே குழம்புல முட்டை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் பீட்ரூட் பொரியல், கருவாட்டு குழம்பு, சாப்பாடு. டயர்டா இருக்கு கவி எனக்கு. எவ்வளோ வேலை தெரியுமா பிள்ளைக்கு, குட்டிக்கு. சரி நான் போய் குளிச்சுட்டு வரட்டா? ஏற்கனவே ஹைட்டு கம்மியா இருப்படி நீ. ஏய் சி கேமரா நேரா வையா எப்ப பாரு. கை வலிக்குது, கொஞ்சமாவது பிடிக்கலாம்ல. மனசாட்சியோட எங்க பேசுறியா? இல்லை தும்ப இருமல் கூட மாடி வரக்கூடாது. உச்ச கூட கொஞ்சம் நல்லா பிடிக்கிறேன் கேமரா. சொல்லுப்பா சொல்லுவா. என்ன வேலை பார்த்துருக்கா? நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொஷ்டலையா வீட்டில் தோச்சிட்டேன். இங்கே கோலம்லாம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க வயசு கோலம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டாங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு நான் இந்த புடவை தான் கட்டலாம் எடுத்துட்டேன். ஓகேவா? என்ன புடவை? வாவ், இங்கே பார்த்தீங்களா புடவை? இந்த புடவை தான் கட்டலான்னு இருக்கேன். ஓகேவா? சூப்பர். நான் மூஞ்சி கழுவல, ஆனால் கால் கழுவிட்டேன். ஓகே, நான் குளிச்சிருவேன். அதனால தான் நானும் குளிக்கிறேன், நீங்களும் குளிங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். ஓகே ஓகேவா, நாங்கள் ரெடி ஆகிட்டு திரும்ப வரோம். ஏய் யாரை பார்த்து என்ன கேட்குற? கொன்னுடுவேன். சீப்போடா. நாங்கள் அழகாக கிளம்பி ஆயிடுச்சு. கவி கிளம்பிட்டு இருக்காங்க. கவி கிளம்புறத பார்க்குறீங்களா? சொல்லுங்க கவி, என்ன ட்ரெஸ் போடுறதா? போடுங்க, நீங்கள் ப்ரைடுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே போடுங்க. ப்ரைடுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே போடுங்க. சீக்கிரம் கிளம்பு கவி, மணி ஆகுதே. நான் எப்போ பாரு அக்கா காலிலேருந்து உட்காராம ரெடி ஆகிக்கிட்டே கவி
கிளம்பிட்டீங்களா? அழகா இருக்கீங்களே. போகலாமா? ஓகே.